எண்ணெய் கிடங்குகள் ம், இருக்கு தானே, ம். அதன் மேல வீசப்பட்ட குண்டுகளால குண்டுகள். கருப்பு மழை பொழிந்தது நீங்க ம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்த போர் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச காலத்துல நடந்தது. ம், அதனால பல பிரச்சனைகள் வானிலையில ஏற்பட போகுதுன்னும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ம், இப்ப என்ன எங்களுக்கு பயமா இருக்குன்னா, இப்ப நம்ம கதைக்க வேண்டிய விஷயம் இத நாங்க ஏன் கதைக்கோணும்னு ம். ஒழிக்கிறோம்னா, ஒரு பக்கம் போர் உக்கிரமா நடந்து கொண்டிருக்கு. அ உக்ரைன், ரஷ்யா போரா இருக்கட்டும், மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா போரா அமெரிக்கா போரா இருக்கட்டும். இருக்கட்டும். இது எல்லாவற்றையும் கடந்து, இப்போ ஒரு இயற்கை ஒரு போர கொண்டு போர வரப்போது. கொண்டு வரப்போகுது. அந்த போரினுடைய உண்மையா கோர தாண்டவமா இருக்க போற பல விஷயங்கள் இருக்கு. உண்மையா குறிப்பா இந்த இந்த கோர தாண்டவத்தால மிக முக்கியமா பாதிக்கப்பட போற நாடுகள் பட்டியல்ல எங்கட நாடுண்டும், இடம் பிடிச்சிருக்கு. இந்தியா நாடு, ஆஸ்திரேலியா 3 ஆஸ்திரேலியா, நாடு. அதுவும் அதிக பாதிப்பு வந்து இந்தியா, இலங்கை இலங்கைக்கு தான் நடக்கப் போகுது. போடுது. அப்ப இங்க வந்து நாங்க நிறைய விஷயங்கள வந்து இப்ப கதைச்சு கொண்டு போறோம். எங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள கதைச்சு கொண்டு போறோம். ம் ஆனால் எங்களுடைய மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியாமலே எங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஓடிக்கொண்டிருக்கு. உண்ம அதுதான்.